ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் கோடீஸ்வரி வந்து ரொம்ப டல்லாகவே இருக்காங்க. இன்னும் காணலே பிரபாவை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பிரபா வந்து ஃபோனை அட்டன் பண்ணலை. பிரபா இன்னொரு பக்கம் பார்க்கில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ரோ எனக்கு நீ மெசேஜ் பண்ணு ப்ரோ, கால் பண்ணு, ஏன் ப்ரோ கால் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரபா வந்து வீட்டுக்கு வராங்க. கோடீஸ்வரி வந்து நம்ம மகாக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பிரபாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ கெட்டி பிடிச்சி அலறாங்க. தெரியாமல் பண்ணிட்டேன்டி, என்னை மன்னிச்சிரு, அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்லம்மா, நீ தானம்மா அடிச்ச அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் விஜய்க்கு என் மேலே லவ் இல்லைம்மா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை கோடீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் மகா அம்மா கால் பண்ணாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌதம் வந்து ஐஸ்வர்யாவோட ரூமில் வந்து கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இனிமேல் ஒவ்வொரு செய்கையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குள்ள வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்போ சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, ரெண்டு பேருக்கும் ஜாதகம் செட் ஆகலை, எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அப்போ மகா வராங்க. மகா வந்து சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகலைன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லிடுறாரு. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது.